அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, வராகியம்மன் பக்தர்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டிய பதிவு தீட்டு. அதாவது இறப்பு தீட்டோ அல்லது பிறப்பு தீட்டோ அல்லது வயதுக்கு வந்த தீட்டோ, இந்த தீட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா எத்தனை நாட்கள் கழித்து நம்ம விளக்கேற்ற வேண்டும், எந்த விளக்கு ஏற்றவே கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பிறப்பு தீட்டுக்கு 30 நாள் கணக்கு எடுத்துப்பாங்க. 30 நாள் வரைய நீங்கள் விளக்கேற்றக்கூடாது, கோவிலுக்கும் போகக்கூடாது. 30 நாட்கள் கழித்து விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அடுத்து நீங்கள் பூஜையில் தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். 30 நாட்கள் மட்டும்தான். அதே போல் வயதுக்கு வந்த தீட்டும் 30 நாட்கள் மட்டும்தான். ஏஜ் அட்டன் பண்ணது சொல்லுவாங்க இல்லையா, அதற்குமே 30 நாட்கள் கணக்கு இருக்குது. 30 நாட்கள் கழித்து நம்ம விநாயகர் கோவிலில் விளக்கு போட்டுட்டு அடுத்து நம்ம கோயிலுக்கு போகிறது செய்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் விளக்கேற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இறப்பு தீட்டு தான் பெரிய திட்டாக சொல்லுவாங்க. இறப்பு தீட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1 வருடம் நமக்கு சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 30 நாட்கள் தான் முக்கியமாக கடைப்பிடிப்போம். இருந்தாலும் இறப்பு தீட்டுங்கிறது 1 வருடம் இருக்கும். நம்ம 30 நாட்கள் வீட்டில் விளக்கேற்றாமல் அதற்கப்புறம் பூஜையில் விளக்கேற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ விளக்கேற்றலாம், தவறு கிடையாது. கோவிலுக்கு போகக்கூடாது. கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கிற கோவில் பக்கமே போகக்கூடாது 1 வருடம் திரும்பும் வரை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறப்பு தீட்டில் 1 வருடம் வரை நம்ம ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒருவர் இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த வருடம் திரும்பும் வரை பூலோகத்தில் தான் இருப்பாங்க. பூலோகத்துக்கும் அவருடைய உலகத்துக்கும் நடுவில் தான் இருப்பாங்க. பித்ரு உலகத்திற்கும் இதுக்கு நடுவில் தான் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி கதையில் சொல்லுவாங்க. அது எப்படின்னு தெரியாது. ஆனால் நம்ம பெரியவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இதே தான் நம்ம கடைப்பிடித்து தான் ஆக வேண்டும். காரணமின்றி பெரியவர்கள் எதுவுமே சொல்வதில்லை. இப்போ ஒருவர் இறக்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டோட அவர் இறக்கிறார் இல்லையா, அவருடைய பாதிப்பு, அதாவது அவர் தவறிட்டார் அப்படிங்கிற அந்த மன வேதனை பார்த்தீங்கன்னா அந்த வருடம் திரும்பும் வரை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். குறைஞ்சது 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரை இருக்கும். அதாவது வயதானவர்கள் இறந்தாலே 3 to 6 மாதம் இருக்கும். இதில் கொஞ்சம் வயசு கம்மியாக இறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வருடம் திரும்பினா கூட அந்த கவலை நீங்காது. இருந்தாலும் அந்த 1 வருடம் வரை அந்த பாதிப்பு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் பெரியதாக பார்த்தோன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க. நம்ம அந்த வருடம் திரும்ப வரை பார்த்திங்கன்னா பெரிய கோவிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இது சொல்வதற்கு ஏதேனும் ஒரு ரீசன், காரணங்கள் இருக்கும். அதனால தான் பெரியவங்க இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு தீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இறப்பு தீட்டுக்கு அல்லது பங்காளி இறப்பு தீட்டு. பங்காளி அப்படிங்கிறது சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் சொல்லுவாங்களா, அதுதான் பங்காளி தீட்டு. அதாவது அண்ணன் தம்பி கூட பிறந்திருப்பாங்க. இப்போ அன்னை மகனும் தம்பி மகனும் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் பங்காளி திட்டு சொல்லுவாங்க. பங்காளி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க. பெரியப்பா மகன் சித்தப்பா மகன் ஃபுல்லாம் பார்த்தீங்கன்னா பங்காளி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அவங்களுக்கும் தீட்டு இருக்குது. இப்போ உங்களுடைய அதாவது கணவர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ஆண்மகனோட சித்தப்பா மகனோ அல்லது சித்தப்பாவோ அல்லது பெரியப்பாவோ இவங்க யாராவது தவறுனாலும் இவர்கள் அந்த 30 நாட்கள் அந்த தீட்டு கடைப்பிடிக்கணும். ஏன்னா எல்லாமே ஒரே ரத்தம் தானே, அதனால தான். பெண்களுக்கு கணக்கு கிடையாது. பெண்கள் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க 3 நாட்கள் மட்டும் கடைப்பிடித்தால் போதும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அடுத்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புகுந்த வீட்டில் தான் கணக்கு எடுத்துப்பாங்க. பிறந்த வீட்டு பெண்களுக்கு 3 நாட்கள் மட்டும்தான் தீட்டு. அதுலேயும் ஒரு சில பெண்கள் தாய் தகப்பன் தவறிட்டாங்க அப்படின்னா 30 நாட்கள் கடைப்பிடிப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய பெற்றவர்கள் இல்லையா, அதனால் அந்த காயத்தை சரி பண்ணுறதுக்கு முடியாது. இருந்தாலும் அந்த 30 நாட்கள் கொஞ்சம் கடைப்பிடிக்கத்தான் செய்வாங்க. ஸோ அதனால் இறப்பு தீட்டு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம 30 நாட்கள் கட்டாயமாக எல்லோருமே காமனாக பொதுவாக எல்லோருமே கடைப்பிடித்தே ஆகணும். 30 நாள் பார்த்தீங்கன்னா விளக்கு அவங்க தவறியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்றுவாங்களே தவிர பூஜையில் விளக்கு ஏற்ற மாட்டாங்க. 30 நாட்கள் 30 நாட்கள் கழித்து விநாயகர் கோவிலில் விளக்கு போட்டுட்டு அடுத்து பூஜையில் விளக்கு மட்டும் ஏற்றி வைப்பாங்க. இது ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் 3 மாதம் வரைய விளக்கு ஏற்ற மாட்டாங்க பூஜை அறையில். அவங்க அந்த 3 மாதம் அவங்க அந்த தீட்டாக கணக்கு எடுத்துப்பாங்க. பங்காளி தீட்டுக்கு 30 நாட்கள் போதும்.
30 நாட்கள் கழித்து நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கொடிமரம் இருக்கிற கோவிலுக்கு நம்ம போகக்கூடாது. தேங்காய் உடைத்து சாமி கும்பிடக்கூடாது. வாழை இலை போட்டு படைக்கக்கூடாது. இது நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். அந்த வருடம் திரும்பும் வரை ஃபாலோ பண்ணணும். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடைப்பு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு மாதம் அடைப்பு இருக்கும். அந்த மாதிரி அடைப்பு இருந்தது அப்படின்னாலும், அந்த அடைப்பு முடியும் வரை பார்த்தீங்கன்னா, பூஜை புனஸ்காரம் அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. அதனால் அவரவர்களுடைய இறப்பு திட்டம் வந்து அவங்கவுங்க நட்சத்திரமோ திதியில் இறக்கிறத வச்சு தான் கணக்கு பண்ணுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா, இந்த ஜாதகம் பார்ப்பாருங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து அவங்க இறந்த நேரத்தை போய் சொன்னோம், எந்த நாளில் இறந்தாங்க அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னா, அவங்க எந்த நாட்களில் இறந்தாங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து கரெக்டாக நமக்கு வந்து கணிச்சு சொல்லிடுவாங்க. இத்தனை நாள் அடைப்பு இருக்குது, இத்தனை நாள் இப்படி இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அதற்கேற்றப்போல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்களே எல்லாருமே டீட்டெயில்ஸாக சொல்லிடுவாங்க. நமக்கு ஒரு வேளை தெரியல அப்படின்னா கூட அவங்க எல்லாமே டீட்டெயிலாக நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம காமனாக நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு 30 நாட்கள் கட்டாயமாக கடைப்பிடிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வளர்பிறை பஞ்சமியோ தேய்பிறை பஞ்சமியோ வருது அப்படின்னா, நீங்கள் எளிமையாக தான் வழிபாடு செய்யணும். ரொம்ப கிராண்டாக பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் சும்மா ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க போதும். இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும். ஒரு வருடம் வரை இவ்வளோ தான் பண்ணணும். ஒரே ஒரு தீபம் ஏற்றவே கூடாது. வருடம் திரும்பும் வரை தேங்காய் தீபம் ஏற்றவே கூடாது. தேங்காய் வீட்டில் உடைக்கவும் கூடாது. கோவிலில் போய்ட்டும் உடைக்கக்கூடாது. கட்டாயமாக வராகி பக்தர்கள் இதை நீங்கள் எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க. தேங்காய் உடைச்சி தேங்காய் தீபம் மட்டும் இறப்பு திட்டம் முடிகிற வரை வருடம் திரும்பும் வரை தேங்காய் தீபம் ஏற்றக்கூடாது. நீங்கள் நார்மலாக அகல் விளக்கு நீங்கள் ஏற்றிக்கலாம். தேங்காய் தீபம் ஏற்றக்கூடாது. அதே போல் வராகிமன் கோவிலுக்கு போகலாமா அப்படின்னா, முடிந்தவரை அந்த ஒரு வருடம் திரும்பும் வரை நீங்கள் வந்து பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போகாமல் இருப்பதே மிக 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 நல்லது. இல்லை போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த வராகிமன் கோவிலில் பூசாரி இருப்பாங்க இல்லையா, அதாவது சுவாமிக்கு வந்து எல்லாம் சிறப்பாக பண்ணுவாங்களே, அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டாலே அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். பூஜை பண்ணுறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அவங்களும் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கக்கூடாது, நீங்கள் சும்மா சாமி கும்பிட்டு போங்க இப்படி தான் சொல்லுவாங்க. 30 நாட்கள் கழித்து வீட்டில் சிம்பிளாக ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. தூப மட்டும் ஏற்றிக்கோங்க. அதாவது சாம்பிராணி பத்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கற்பூர ஆரத்தி காட்ட மாட்டாங்க. ஒரு வருடம் வரை கற்பூர ஆரத்தி காட்ட மாட்டாங்க சுவாமிக்கு. நமக்கு இந்த படையல் மாதிரிலாம் வைக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும்னா சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாமே தவிர ரொம்ப ஒரு கிராண்டாகலாம் பண்ணவே மாட்டாங்க. பால், கல்கண்டு, தினம் ஒரு பழங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த இலையில வைத்து சர்க்கரை பொங்கல் வைத்தோ அல்லது சாப்பாடு வைத்தோலாம் இலையில வைத்து பண்ணுவோம் பார்த்தீங்களா, வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்துலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து வருடம் திரும்ப வரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது படையல் போடக்கூடாது. சுவாமிக்கு வந்து பூஜை அறையில் வந்து இலை விரிக்கக்கூடாது. நம்ம தலைவாழை இலை சொல்லுவோம் இல்லையா, அந்த இலையை வந்து விரித்து போடக்கூடாது ஒரு வருடம் ஆகிற மாதிரியே. இதை நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் ஃபாலோ பண்ணுறதா கேளுங்க. பெரிய வயதானவர்கிட்ட கேட்கணும். வயதானவர்களுக்கு தான் எல்லாமே தெரியும். எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு இறப்பு தீட்டு நமக்கு இரத்த பந்தத்தில் சொந்தமோ கணவருடைய சொந்தமோ இருக்கிறாங்க அப்படின்னா 30 நாட்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி பூஜை நீங்கள் செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 30 நாட்கள் வரையே செய்யக்கூடாது. அதற்கப்புறம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க போதும். ரொம்பலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். தேங்காய்லாம் உடைக்கவே கூடாது. சிம்பிளாக பண்ணிக்கோங்க. கற்பூர ஆரத்தி காட்டுறது, பெல் அடித்து சாமி கும்பிட்றதெல்லாம் வருஷம் முடிகிற வரை பண்ணக்கூடாது. அது நீங்கள் என்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இறப்பு தீட்டுக்கு வந்து அது முக்கியம். கணவனுடைய உறவுக்கு இது ரொம்ப கடைப்பிடித்தாகணும். இது பிறந்த வீட்டில் தாத்தா பாட்டி இந்த மாதிரி தவறிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 நாட்கள் மட்டும் கடைப்பிடித்தா போதும். அடுத்து நீங்கள் கடைப்பிடிக்க தேவையில்ல. ஒரு சில பேர் வந்து 30 நாட்களும் கடைப்பிடிப்பாங்க. பிறந்த பிள்ளைகளும் 30 நாட்கள் கடைப்பிடிப்பாங்க. அந்த 30 நாட்கள் வரையும் நீங்கள் வந்து பெல் அடித்து சாமி கும்பிடாமல் இருந்தால் போதும். அடுத்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். ஆனால் கணவருடைய திட்டு இருக்குது அப்படின்னா, கல்யாணம் ஆனவங்களுக்கு அப்பா திட்டு, கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவருடைய சொந்த திட்டு. 30 நாள் கட்டாயமாக விளக்கேற்றக்கூடாது. அடுத்து சிம்பிளாக நீங்கள் ஒரு வருடம் வரை வழிபாடு செய்துட்டு பிறகு ராமேஸ்வரத்தில் போய்ட்டு திதியெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் உங்கள் குலசாமி கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அடுத்து நீங்கள் சிறப்பாக பூஜை செய்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.